ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட இந்தியாவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம கதையாக பார்க்க போகிறோம். வட இந்தியாவில் சந்தௌலி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா, ஜமீலா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட 90 வயது மூதாட்டி சாவுற தருவாயில் மரணப்படுகையில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சிறு வயதில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சிறு வயதில் ஜமீலா பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் தான் இருந்திருக்காங்க. அவரோட அப்பா பேர் பார்த்திங்கன்னா அகமது. அவர் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜமீலாவை வளர்த்து வந்துட்டு இருந்தார். அதே ஊரில் பாஷா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு சீமான் ஒருத்தர் இருந்தார். இவரோட முக்கியமான வேலை என்னென்னா, வட்டிக்கு பணம் கொடுக்குறதும் வாங்குறது தான் இவரோட முக்கியமான தொழிலாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஜமீலாவோட அப்பாவான அகமது பார்த்திங்கன்னா பாஷாட்ட நிறைய பணம் வாங்கியிருந்தார். பாஷாவுக்கு ஜமீலாவை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. பாஷாவோட முதல் மனைவி பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. பாஷாவோட வயசு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 39, ஜமீலாவோட வயசு பார்த்திங்கன்னா 20. பாஷாவோ ஜமீலாவோட அப்பாக்கிட்ட கடனை கேட்டு ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாஷா அகமதுக்கிட்ட, உங்களால் கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா ஜமீலாவை எனக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வெளிப்படையாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜமீலாவோட அப்பாவும் குடும்ப கஷ்டம் காரணமாக பாஷாவுக்கு ஜமீலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. ஜமீலாவும் அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பாஷாவை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க. இவங்க 2 பேரோட கல்யாணமும் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிச்சு. பாஷா ஜமீலாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நேரம் ஊரில் நல்ல செல்வ செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருந்தார். பாஷா ஜமீலாவை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஜமீலா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்தார். பாஷா ஊருக்குள்ளே நிறைய இடங்களும் கிலோ கணக்கில் தங்க நகைகளும் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சிருந்தார். பாஷாவுக்கும் ஜமீலாவுக்கும் 8 குழந்தைங்க பிறந்துச்சு. 8 குழந்தைங்களையும் அவங்க நல்ல முறையில் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜமீலா சிறு வயதில் ஏழ்மையில் வளர்ந்ததுனால தான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் மறக்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் தன்னை பணக்காரியாக காட்டிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால் அவள் தினமும் புது புது ஆடைகளை அணிகிறதுலையும் விலை உயர்ந்த நகைகளையும் உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்ற ஆரம்பித்தா. இதை பார்க்குறப்ப நகை கடையை எதுக்கு நடந்து போனால் எப்படி இருக்கும் அதுமாரி இருந்துச்சு. ஊரெல்லாம் ஜமீலாவை பற்றின பேச்சாக தான் இருந்துச்சு. ஜமீலா தன் பெத்த பிள்ளைகளை கூட நகைகளை தொடக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டா. இப்படியே அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஜமீலாவுக்கு 63 வயசாகும்போது அவளோட கணவரான பாஷா உடல்நல குறைவால் இறந்துட்டார். இதனால் ஜமீலா ரொம்ப கவலையில் இருந்தாலும் பாஷா முதல்ல வாங்கி கொடுத்த நகைகளை கேட்டாமல் அவள் அணிஞ்சிக்கிட்டே இருந்தா. இதனால் ஊர் மக்கள் எல்லாம் ஜமீலாவை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஜமீலா அது எதையுமே கண்டுக்கலை. தன்னோட பிள்ளைங்கள்ட்ட கூட கோடிக்கணக்கு மதிப்புள்ள சொத்துக்களை அப்பா சேர்த்து வச்சுருக்காரு. இந்த சொத்துக்கள் முன்னாடி இந்த நகையெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அதனால் நீங்கள் யாரும் இந்த நகையை தொடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஜமீலா தன்னோட முதல் மகனான முகமதுவை அழைச்சி, நான் இறந்தா கூட இந்த நகைகளையெல்லாம் என்னோடய உடல்லே வச்சு நீங்கள் புதைச்சாரணும். இதை யாரும் நீங்கள் கயட்டக்கூடாது. அப்படி மீறி கயட்டினா நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன், சும்மா விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு ஜமீலாவுக்கு 90 வயசு. அவள் சாவை எதிர்பார்த்து மரணப்படுக்கையில் இருந்தால். அப்போ கூட அவள் நகைகளை கயட்டவே இல்லை. ஜமீலாவை செக் பண்ண டாக்டரும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜமீலாவோட மகள்களுக்கோ அம்மா எப்போ சாவாங்க, அம்மாட்டேருந்து எப்படி இந்த நகைகள் எல்லாம் கயட்டலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் ஜமீலாவோட மூச்சு இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் கோவப்பட்ட ஜமீலாவோட மகள்கள் ஜமீலா கழுத்துலேருந்து நகைகளை பறிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. இந்த நிலைமையில் கூட ஜமீலா தன்னோட மகள்கள்கிட்ட, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்த உடனே 2 மகள்களும் பயத்தில் நகைகளை விட்டுட்டு அந்தாண்ட போயிட்டாங்க. ஜமீலாவோட மூத்த மகனான முகமது அம்மாவோட கடைசி ஆசைப்படியே அம்மாவை அவங்க போட்டிருந்த நகைகளுடைய சுடுகாட்டில் புதைச்சிட்டான். ஜமீலாவோட இறுதி சடங்குக்கு அவங்க சொந்தக்காரங்க உறவினங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த இறுதி சடங்கில் ஜமீலாவோட தூரத்து சொந்தக்காரரான இம்ரான் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஜமீலா நகைகளோட சுடுகாட்டில் புதைக்கப்படுறதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சார். இதுக்கு முன்னாடி இம்ரான் அவ்வளோ நகைகளை பார்த்ததில்ல. அதனால் இம்ரானுக்கு அந்த நகைகள் மீது ஆசை வந்துட்டு, அதனால் இந்த நகைகளை எப்படியாச்சும் ஜமீலா உடம்புலேருந்து எடுத்துடணும் அப்படின்னு ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஜமீலாவோட இறுதிச் சடங்கு முடிஞ்சு எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் இம்ரான் கொஞ்ச நேரம் கூட யோசிக்காமல் ஜமீலாவோட சவக்குழியை தோண்டி அங்கேருந்த நகைகளெல்லாம் எடுத்து மூட்டை கட்ட ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் நல்லா குளிர்ந்த காற்றோட இடியும் மழையும் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருந்துச்சி. இன்னையிலேருந்து நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். ஆனால் இம்ரானுக்கு தெரியல இன்னையிலேருந்து அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது. இம்ரான் சவக்குழியிலேருந்து மூட்டையை தூக்கிட்டு வெளியே போகும்போது அவனை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியே அவனுக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டுச்சு. இதனால் ரொம்ப பயந்த இம்ரான் பயந்துக்கிட்டு மெதுவாக
திரும்பி பார்த்தான். அவனோட சட்டையோட ஒரு முனை ஜமீலாவோட கைகளில் மாட்டி இருந்துச்சு. இம்ரான் பயந்துக்கிட்டு அதை மெதுவாக எடுத்து விட்டு அங்கேருந்து வெளியாகி வீட்டுக்கு போக ஆரம்பித்தான். இம்ரான் இந்த விஷயத்த தன்னோட மனைவி ஆயிஷாட்ட கூட சொல்லாமல் இந்த கொண்டு போன நகைகளெல்லாம் ஆயிஷாவுக்கு தெரியாமல் பத்திரமா ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டான். அதுக்கு பிறகு அவன் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். மழையோ விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக மணி 12 மணி இருக்கும்பொழுது யாரோ மெதுவாக கதவை தட்டுற மாதிரியே இருந்துச்சு. இதனால் தூக்கத்துலேருந்து எழுந்த ஆயிஷா உடனே போய் கதவை திறந்து பார்த்தா. ஆனால் அங்கே யாருமே இல்லை. யார் கதவை தட்டிருப்பா அப்படின்னு ஆயிஷா யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் போய் படுக்கிறதுக்கு போனால் அந்த நேரத்தில் வீட்டில் கரண்டும் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட்டானோடனே வீடெல்லாம் இருட்டாக மாறிடுச்சு. வெளியில் இடி மின்னலோட மழை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மின்னல் வெளிச்சத்தில் யாரோ தன்னோட முகத்தை மூடியபடி ஆயிஷாவுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரியே அவளுக்கு தோணுச்சு. ஆயிஷா பயந்துக்கிட்டே மெதுவாக, நீங்கள் யார், நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு பூட்டின வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தீங்க, உங்கள் முகத்தை திறந்து காமிங்க அப்படின்னு மெதுவாக கேட்டா. ஆனால் அந்த உருவமோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுச்சு. ஆயிஷா மறுபடியும் உங்கள் முகத்தை திறந்து காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த உருவம் தன்னோட துணியை அகற்றி தன்னோட முகத்தை காட்டுனுச்சு. இதை பார்த்த உடனே ஆயிஷா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. ஏன்னா அந்த முகத்தை ஏற்கனவே இறந்து போன அந்த ஜமீலாவோட பாட்டியோட முகம் 2 கண்களும் இல்லாமல் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே இம்ரான் கிளம்பி பார்க்கும்போது ஆயிஷா மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்தா. அதனால் பயந்து போன இம்ரான் ஆயிஷாவை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஆயிஷாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான். வீட்டுக்கு வந்ததும் ஆயிஷாவோட நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. இம்ரான் ஒளிச்சு வச்சுருந்த நகைகளெல்லாம் ஆயிஷா எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா. ஆயிஷா கண்ணாடி முன்னாடி நின்று நான் போட்டிருந்த நகைகளெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் ஆயிஷாவோட குரல்லையும் சில மாற்றங்கள் இருந்ததை இம்ரான் கவனித்தான். அன்னைக்கு ராத்திரி இம்ரான் அந்த நகைகள்லேருந்து ஒரு மோதிரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆசை நாயகியை பார்க்குறதுக்காக அவள் வீட்டுக்கு போயிட்டான். அன்னைக்கு இரவு அங்கேயே தங்கிட்டான். மறுநாள் காலையில் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே பின்வாசல் வழியாக இம்ரான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்ததும் படுக்கையில் ஆயிஷா எல்லா நகைகளையும் போட்டு படுத்து கிடந்ததை பார்த்து பயந்து போனான். அது மட்டும் இல்லாமல் அவளோட தலைமுடியெல்லாம் கொட்டி கை கால் முகம் எல்லாம் தோல்லாம் சுருங்கி இருந்துச்சு. அப்போது உடனே கண்முழிச்ச ஆயிஷா இம்ரானோட சட்டையை பிடிச்சி இழுத்து என்னுடைய மோதிரம் எங்கே அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா. இம்ரான் அப்போது தான் ஆயிஷாவோட முகத்தை கண்ணாடியில் பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, செத்து போன ஜமீலா தான். இதை பார்த்த உடனே பயந்து போன இம்ரான் உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பித்தான். ஓடியவன் நேராக ஜமீலாவோட மூத்த மகனான முகமது வீட்டுக்கு போனான். அங்கே போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான். உடனே முகமதுவோ இம்ரானை அழைச்சிக்கிட்டு ஒரு மௌலிகிட்ட போனார். முகமது மௌலிகிட்ட நடந்த எல்லா உண்மையையும் சொல்ல ஆரம்பித்தான். இம்ரான் செஞ்சது மிகப்பெரிய தவறு தான், இருந்தாலும் அவன் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுனால அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு மௌலி சொன்னார். உடனே இன்றைக்கி ராத்திரியே ஜமீலாவோட நகைகள்லாம் எடுத்துக்கிட்டு ஜமீலாவோட சவப்பெட்டியில் கொண்டு வச்சிட்டோம்னா ஜமீலாவோட ஆவி ஆயிஷாட்டேருந்து போயிடும். ஏன்னா நகை எங்கே இருக்கோ அங்கே தான் ஜமீலா இருப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளே ஆயிஷா உடம்புல இருந்த ஜமீலா இம்ரானோட ஆசை நாய்கிட்ட இருந்த மோதிரத்தை வாங்குறதுக்காக அவள் வீட்டுக்கே போய் அவளை பயமுறுத்த ஆரம்பித்தான். ஆனால் அவளோ மோதிரத்தை கொடுக்காதனால விரலோட அந்த மோதிரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டா. எல்லா நகைகளையும் கிடைச்சிச்சு அப்படின்னு திருப்தியில் இருந்த ஆயிஷா உடம்புல இருந்த ஜமீலா அன்னைக்கு ராத்திரி தூங்கிறதுக்கு போயிட்டா. உடனே அந்த நேரத்தில் முகமது மௌலியிடம் வந்து புனித நீரை அந்த ஆயிஷா மேலே தெளித்த உடனே இம்ரான் ஆயிஷா கழுத்தில் இருந்த நகைகள் எல்லாத்தையும் கயட்ட ஆரம்பித்தான். உடனே இம்ரான், முகமது, மௌலி 3 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஜமீலாவை புதைச்ச சவப்பெட்டிகிட்ட போய் அந்த சவப்பெட்டியை திறந்து அதில் இருந்த ஜமீலாவோட பிணத்து மேலே அந்த நகைகளெல்லாம் வச்சு பூட்டினான். சவக்குழியை விட்டு இம்ரான் வெளியே வர பார்க்கும்போது அந்த ஜமீலாவோட ஆவியோ இம்ரானை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டு உடனே மௌலியோ புனித நீரை தெளித்து இம்ரானை வெளியில் வர வச்சார்.